இருளில் வந்து ரொம்ப நீங்கள் கொஞ்சம் வைடாக புரிஞ்சுக்கணும். இருள் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்குது. அது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புனா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயில் ஆகுது, சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதற்கு அடையாளமாக இருக்குது இந்த இருள். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெரிய பைபிள் வசனம் சொல்லி தான் நான் காமிக்கணும்னு இல்லை உங்களுக்கு. நீங்கள் கும் இருட்டை அனுபவிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும். கும் இருட்டு எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன பிரச்சனைனா, நம்ம இன்றைய உலகத்தில் கும் இருட்டுனா நமக்கு யாருக்குமே என்னன்னு தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனோடு இருக்கிறோம். கரண்ட் போச்சுன்னா கூட டக்குன்னு ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ கையிலே லைட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி இருக்குது. பழங்காலத்துலலாம் வந்து நைட் ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒன்றும் வெளிச்சம் ஒன்றும் இல்லை, இருந்தால் கூட கொஞ்சம் தான் இருக்கும். கும் இருட்டுங்க. கும் இருட்டு வந்து பயங்கரமான ஒரு காரியம். அதாவது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் கற்பனை செய்யணும். ஏன்னா நமக்கு அந்த அனுபவமே கிடையாது. கும் இருட்டை நம்ம அனுபவிச்சதே கிடையாது. தயவுசெய்து கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். வேணா கண்ணை முடிக்கோங்க. கண்ணை மூடினா ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனாலும் இந்த லைட் அடிக்கிறது ஏதோ இதாகுது. லைட்டினுடைய பவர் பாருங்கள். கண்ணை மூடினாலும் அப்படியே உள்ள போகுது எப்படியோ. அப்போ தேவ ஒளி வந்தால் என்ன ஒரு பவர் இருக்கும் பாருங்கள். எப்பேற்பட்ட இருள் நிறைந்த ஒரு சூழலையும் கூட அது பார்த்து பெனட்ரேட் பண்ணும். ஆனால் கும்மிருட்டாக இருக்குமானால் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது, எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, உங்கள் கைகால் கூட தெரியாது, மற்றவர்களும் தெரிய மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. இந்த சில நாடுகள் இருக்குது, அலாஸ்கா போன்ற நாடுகள், அவங்களுக்கு வந்து 2-3 மாதம் வருஷத்தில் சூரிய ஒளியே கொஞ்சம் கூட இருக்காதான். அதாவது எப்போவுமே நைட்டாகவே இருக்குமா. அங்கே வந்து ஜனங்க வந்து டிப்ரெஸ் ஆகிடுவாங்களாம். எல்லாரும் சொல்ல, டிப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அங்கே அதிகம்னு பல ஸ்டடீஸே ப்ரூவ் பண்ணியிருக்கு. டிப்ரெஷன் வந்து ஒன்றும் இல்லை, சூரிய ஒளியை ரொம்ப நாள் மாதக்கணக்காக பார்க்காதனாலே சிலருக்கு வந்து டிப்ரெஷன், சிலருக்கு வந்து பைத்தியம் கூட பிடிக்கலாம். இந்த ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறையிலலாம் குற்றவாளிகளை தான் சிறையில் போடுறாங்க. அங்கேயும் அவன் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க, இருட்டான ரூமில் போட்டுருவாங்க. உனக்கு வெளிச்சமே கிடையாது போனா அவன் மரியாதை இருப்பான்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சர் பாருங்கள். இருட்டில் இருக்கிறது வந்து பெரிய ஒரு டார்ச்சர். அதுதான் இங்கே வர்ணனை. இங்கே பூமியை அந்தகாரம் உண்டாயிற்றுனா அங்கே என்னமோ ஒரு டார்ச்சர் நடக்குது. அங்கே இருள் வந்து ஒரு டார்ச்சருங்க. இருள் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வேதனைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருள் வந்து தண்டனை, இருள் வந்து சாபம். எகிப்தில் நடக்கிற சம்பவத்தை யோசித்து பாருங்க. எகிப்தில் அந்த வாதைகள் வருது. கடைசிக்கு முந்தின வாதை என்னது, 3 நாள் எகிப்தில் இருள், கும் இருட்டு. அந்த இருட்டை அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சது.